அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பாலா யூடியூப் சேனலின் அடுத்த வீடியோ பதிவு. இன்றைக்கி என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம்னா, கோயில்கள்லேருந்து விளக்கேற்றும் போது நம்ம கையில் எண்ணெயெல்லாம் ஒட்டிக்கும். அந்த எண்ணெயை அங்கே உள்ள செவுர்கள்லையும் கம்பிகள்லையும் நம்ம தடவும். அதனால் சுற்றுப்புற சுகாதாரம் மாசடைந்துவிடும். அதாவது எல்லா இடத்துலையும் அழுக்காக இருந்து ஒரு நீட்னஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நீட்னஸாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ இந்த திரியை எண்ணெய் நனைச்சி அதை புழிஞ்சு விட்டு ஏற்ற போகிறோம். அப்போ தான் சீக்கிரம் பார்த்தோம். அப்போ ஏற்றும் போது இந்த கையில் உள்ள எண்ணெயை இந்த மாதிரி வேஸ்ட்டு துணி கையிலே கொண்டுட்டு போயிட்டோம்னா அதில் நம்ம கொளுத்திக்கலாம், தொடச்சிட்டு இப்போ திரியை ஏற்ற போகிறோம். ஸோ இப்படி ஏற்றும் போது சீக்கிரமாகவும் பற்றிக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது நம்ம எங்கேயுமே கையை துடைக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஒன்று. ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, நம்ம கோயில்களுக்கெல்லாம் எண்ணெய் கொண்டு போவோம்ல, இப்போ விளக்கு போடுறதுக்காக எண்ணெய் கொண்டு போவோம். அப்படி எண்ணெய் கொண்டு போகும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டிலில் இருந்துட்டு திரியை தண்ணி வச்சுக்கிட்டு தேடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாட்டில் எந்த பாட்டிலில் எண்ணெய் கொண்டு போகிறீங்களோ அந்த பாட்டிலில் இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை போட்டு அதில் இந்த நூலை இதில் ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வேணுங்கிறப்ப இப்போ பார்த்திங்கன்னா எந்த இதுவும் இல்லாமல் டைம் சேவ் ஆகும் உங்களுக்கு. இப்படி எடுத்து நம்ம போட்டு திரியை ஏற்றிக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காகன்னு கேட்டால் இந்த மாதிரி கோயில்களில் எண்ணெய் சாமிக்கிட்ட எண்ணெய் ஏற்றுவோம், திரி போட்டு விளக்கேற்றுவோம். அப்படி ஏற்றும் போது இந்த மாதிரி சைட்லலாம் பாருங்கள், இங்கே செவுத்துலலாம் பாருங்கள், எல்லாருமே திரியை விளக்கேற்றிட்டு எண்ணெயில் கையில் உள்ள எண்ணெயெல்லாம் அங்கே அப்படி வச்சிடுறாங்க. அதனால் இந்த கோயிலோட நீட்னஸ் குறைஞ்சி போகுது. என்ன தான் ஆட்களை வச்சு அவங்க தூய்மை பண்ணிகிட்டு இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி திரும்ப செஞ்சிட்ருக்கும்போது அதை கண்டினியூஸாக செய்யாமல் தடுக்கிறதுக்காக மக்களாகிய நாம தான் விழிப்புணர்வோடு இருந்து இந்த மாதிரி செயல்களில் நம்ம ஈடுபட்டோன்னா இந்த மாதிரி கோயில்கள் அசுத்தமாகாமல் பார்த்து கொள்ளலாம். அது கோயில்களில் இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறதுக்கு இப்போலாம் இடம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மாசு அடையாமல் இருக்கிறதுக்காக அதை மாதிரி இந்த மாதிரி ஒரு செல்ஃப் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, இல்லைன்னா ட்ரே மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வச்சுருந்து விளக்கு ஏற்றுனீங்கன்னா அந்த போர்டு மட்டும் அழுக்காகும். அந்த போர்டை சண்டே க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது கோயில் பராமரிப்பு நீட்டாக இருக்கும். எல்லோரும் பார்க்குறதுக்கும் கோயிலோட அமைப்பு இது எல்லாமே நீட்டாக இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் வந்துடும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எல்லாருமே விளக்கேற்ற போகும்போது கையில் ஒரு துணி ஒன்று எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ தான் சுற்றுச்சுவர் பாதுகாக்கப்படும், மேன்மைப்படுத்தப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சி.